விஜய் சுத்து எதுக்காக இங்கே வந்து சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இந்த டேஸ்ட்டே வந்து பதில் சொல்லுது. அப்புறம் இந்த பிரியாணிக்காக ஒரு பாட்டில் டெடிகேட் பண்ணு. எனக்கா வெல்கம் டு ஹலோ தித்தோஸ். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ணுங்க. ஹாய் தெளிவா. ஹாய். இன்னைக்கு தான் வந்து அந்த ஆசை நிறைவேற்றலான்னு வந்து அண்ணா நகரில் இருக்கிற அசாத் பாய் பிரியாணி கடைக்கு வந்திருக்கேன். இந்த பிரியாணி கடையை வந்து நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி விஜய் சுத்து இருக்கார்ல, அவரும் இங்கே வந்து சாப்பிட்டு இருக்காரு. அதனால் நம்ம வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி கொடுக்குறாங்க, ப்ரைஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் சொல்கிறேன். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்லி டேக்அவே மட்டும்தான், டைனிங் கிடையாது. நீங்கள் வந்து டைனிங் சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்கக்கிட்டயே எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி ஒரு பிளேட் வாங்கிக்கிங்க. நம்ம வந்து 2 பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம். 2 பிரியாணி சேர்த்து வந்து 360 ரூபா. அப்போனா ஒரு பிரியாணி வந்து 130, 180, சரிங்களா? அதே மாதிரி இவங்ககிட்ட குவான்டிட்டி வந்து பயங்கரமாக நல்லா ஃபுல் டப்பாக கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 1 kg கிட்ட இருக்கும் குறைஞ்சது. குவான்டிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்குது, சரிங்களா? நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மாப்பிள்ள, இந்த மாதிரி நைட்டு பிரியாணி சாப்பிட்றது எப்படி இருக்கு? என்னடா பண்ணே ஏற்ற எதுவுமே சொல்ல விரும்பலை. இல்லை அவர் வந்து கேமராவில் வந்து வரக்கூடாதுன்னு ஒரு சைட் டைப்பாக இருக்காப்புல. ரெண்டாவது இவர் வந்து வீடியோக்கு முன்னாடி மட்டும்தான் சைட் டைப்பு. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து சைட் டைப் கிடையாது. என்னென்ன கோல் மலத்தில் எல்லாம் பண்ணவங்க எல்லாத்தையும் பண்ணுவாப்புல. தித்தூஸ் இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு டப்பா மட்டும் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்னொரு டப்பா அப்படியே இருக்குது. ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா, அதனால் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு டப்பா ஆட் பண்ணியிருக்கோம். தித்தூஸ் எனக்கு இங்கே பாருங்கள், இந்த கறியை பாருங்கள் எப்படி இருக்குங்க, நல்லா பஞ்சு இல்லை வரேன். பயங்கர சூடாக இருக்கு. உண்மையிலே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. மசால் கொஞ்சம் பாருங்க, சூப்பராக இருக்குது சிக்கனு. அதே மாதிரி ரைஸும் நல்லா பொழுண்டு அந்த எண்ணெய் கிறிஸ்பி இல்லாமல் இருக்குது. எப்படி ஒரு வரன்றக்குள்ள அந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கு. நீங்கள் அண்ணா நகர் பக்கம் வந்தீங்கன்னா மிட் நைட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரியா? நான் இன்னும் இந்த ரைஸே சாப்பிடல. அந்த சிக்கனில் எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குங்கிற ஃபீல் வந்துருச்சு. நல்லா இருக்குங்கிற ஃபீல் இல்லை, நல்லா இருக்குது. அதே மாதிரி மணி வந்து இப்போ வந்து 2 மணி கரெக்டாக 1:54. அதனால இந்த ஏரியாவில் சரியான க்ரௌட் இருக்குது. நான் இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு எதிரே பார்க்கல. குறைஞ்சது வந்து ஒரு 200 to 400 பேர் இருப்பாங்க. எனக்கு வந்து லெக் பீஸ் வரல. லெக் பீஸில் உள்ள வெறும் எலும்பு மட்டும்தான் வந்துருக்கு. மச்சான் அருமையாக இருக்கு மச்சான். இது டெய்லி ஒரு கடைக்கு கூட்டி போக மச்சான். டெய்லி 12 மணிக்கு வருவியா நீ? 2 மணிக்கு? 2 மணிக்கு நான் வரேன் மச்சான். இன்னைக்கே நீ ஒரு மாதிரி ஆகிட்ட. இன்னைக்கு டயர்டு, ஒர்க்கு டயர்டு. தித்தூஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நம்ம 11:30 மணி 12 மணிக்கு வந்துருக்கணும். இவன்ட்ட வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஆனால் தலைவன் 1:30 மணி வரைக்கும் காலே பண்ணல. நான் தான் ரிட்டர்ன் 12:30 மணி வரைக்கும் காலே பண்ணல. நான் தான் ரிட்டர்ன் கால் பண்ணி வர சொன்னேன். அதுவும் அதனால் எனக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பிடணுமா அப்படிங்கிறதுல அப்படிலாம் வேணாம், அங்கேயே ஏதாவது ஒரு தோசை ஈஸை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாப்புல. இப்போ சொல்கிறாப்புல சாப்பிட்டு ஒர்த்து ஒர்க்கு டயர்டு, வேற ஒன்றும் ஒர்க்கு டயர்டு. தித்தூஸ்
ரைஸ் சாப்பிடுவாங்க. விஜய் சுற்றி எதுக்காக இங்கே வந்து சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கு இந்த டேஸ்ட்டே வந்து பதில் சொல்லுது. நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்னையில் வேறு ஏதாவது இடத்துல நல்ல நல்ல ஹோட்டல், சரியா, நல்ல ஹோட்டல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ரைட் அவ்வளோ ஓப்பனே பண்ணல. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை பார்த்தோமா, அதை பார்த்துட்டு அது தொடும்போது ஒரு ஃபீல் வந்துருச்சு, உள்ளே வாயில் எடுத்து சாப்பிட்றணும் அப்படிங்கிற இதெல்லாம் மறக்க வச்சிருச்சு. அந்தளவுக்கு அந்த சிக்கன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இது சாப்பிட்ருக்கேன் மிட் பிரியாணி? மிட் பிரியாணி எங்கேயும் சாப்பிட்டதில்ல. அங்கேயுமே சாப்பிட்டதில்ல. சித்தூஸ் இது வந்து எனக்கு செகண்ட் டைம். நான் மிட் பிரியாணி சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி, சரிங்களா. அண்ணா நகர் பக்கம் 10 மணிக்கு மேலே வந்தாலே இதை சாப்பிடாம போகாதீங்க, சரியா. அதே மாதிரி இந்த கடை வந்து நைட்டு 3 மணி வரைக்கும் இருக்கும். 3 மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க. மச்சான் தண்ணி எங்கே வாங்குறது? ஐயா தண்ணி வாங்க மட்டுமா? இது எல்லாமே நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துங்க. நாங்கள் தண்ணி வாங்கிட்டு வரல. இதில் எங்களை முட்டையை காணோம், கொஞ்சம் முட்டையை காணும். அதில் உள்ளே இருக்கும். அப்புறம் முட்டையை காணோம்டா. உள்ளே இருக்கு மச்சான். சிக்கன் பீஸ் நல்லா இருக்கு. இருக்கு திட்டூஸ் இருக்கு. நம்ம முட்டையை காணமான்னு பார்த்தேன். இப்போ கலப்பு ஐயா வரல. எதுக்கு இந்த முட்டையை மட்டும் தனியாக எடுத்தேன்னா, முட்டை கறி வச்சு பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட ஃபேவரெட்டு. நான் அதை சாப்பிடாம இருக்காம உனக்கு என்ன, நான் அதை பறித்து தின்றுவேன். நீ பறிக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்ருவேன். கொஞ்சோண்டு பாதிடா. ஆளுக்கு பாதி தான். போன முட்டையிலே ஆளுக்கு பாதி எடுத்தோம். பாதினா முழுக்கிட்ட கொஞ்சம் கொடு. அப்போ அது போன ஆட்சி நான் அப்போதான் தின்னேன். இது வெள்ளை கருதா இருக்கு. ஆமாம், அப்போதான் தின்னேன் நான். ஒரு முட்டை நீங்கள் முழுசாக தின்னீங்க, ஒரு முட்டை நான் முழுசு. இவன் வந்து நம்ம சின்ன பையலாக இருக்கும் ஏமாத்துறேன். என்னோட 2 வயசு மூத்தவர். அப்போ யார் சின்ன பையன் பார்த்துக்கோங்க. பாடுறா உருவத்தில் நான் தாண்டா தின்னுவேன். அப்படி எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அந்த பிரியாணி சாப்பிட்றேன். குவான்டிட்டி வந்து ஹெவியாக கொடுக்குறாங்க. ஒரு டப்பாவில் சாப்பிட்டா 2 பேரும் ஜனம் ஃபுல்லாகிடுச்சு. அதிலேருந்து இன்னொரு பாசம் ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்தா அப்படி பண்ண. அப்புறம் இந்த பிரியாணிக்காக ஒரு பாட்டில் டெடிகேட் பண்ணு. எதுவும் ஐடியா இல்லையா? எனக்கா அப்படியா? 2 மணிக்கு வந்து இந்த மாதிரி அட்டகாசமான பிரியாணி சாப்பிட்றதுல இருக்கிற சுவை வந்து, இந்த மாதிரி சுகத்தை வந்து அனுபவிக்கணும்னா நேரில் வந்து சாப்பிட்டு அனுபவிங்க. சொன்னாலாம் உங்களுக்கு புரியாது. விரிஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும் உலகலாம். அதே மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, சரியா. வர்றதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து டயர்டில் முழிச்ச மணிக்கு தூங்காமல் இருக்கிற டயர்டில் வந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் மேபி டயர்டில் உங்களுக்கு வந்து சரியாக இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். அவ்வளோதான். சித்தூஸ் ஆக்சுவலாக வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பார்சல் மட்டும்தான் சாப்பிட முடிஞ்சது. இன்னொரு பார்சல் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் இந்த பார்சல் வந்து வேஸ்ட் ஆக விட மாட்டோம். இதை எப்படியும் வீட்டுக்கு கொண்டு போய் 5 மணி 6 மணி இல்லாட்டா விடிய காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். நீங்கள் வந்து 2 பேரா 3 பேரா வந்துருந்தீங்கன்னா, நல்லா சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஃபுல் பார்சல் வாங்குங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு பார்சல் வாங்கிட்டு 2 பேரை பிடிச்சிக்கிங்க, சரியா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா. நம்ம வீடியோ எல்லாருமே பார்க்குறீங்க, ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.